வணக்கம். எனது வலையொலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு எம்கே மிட்டங்கின்ஸ் பகுதியில் மங்கையர் கழகத்தின் நிகழ்வுகள் இங்கே இடம்பெறுகிறது. அதைத்தான் எனது வலை ஒளிப்பதிவினூடாக நான் உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன். மங்கள விளக்கை ஏற்றுவதற்காக திருமதி பவானி டக்ளஸை, ஷர்மிளா ஆண்டி, கீதா ஆண்டி, வசந்த் ஆண்டி ஆகியவரை மங்கையர் கழகத்தின் தலைவி இவான்ற முன்னெடுத்தல்ல தான் இவர்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எத்தனாவது ஆண்டு? மூன்றாவது ஆண்டில் இவர்கள் காலடி எடுத்து வைக்கிற விளக்கேற்றி கொண்டிருக்கிறவா இந்த மங்கையர் கழகத்தின் வழிகாட்டி அவாவும் இந்த இடத்துல விளக்கேற்றி கொண்டிருக்கின்றார். விளக்கேற்றுகிறது மூன்றாவதாக விளக்கேற்றும் மங்கையர் கழகத்தைச் சேர்ந்த செயலாளர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. பொது விளக்கேற்றி கொண்டிருக்கிறவர் இந்த மங்கையர் கழகத்தின் பொருளாளர். தமிழீழத்தில் உயிரினைத்து அனைத்து மக்களுக்காகவும் இளஞ்செழியுடன் இந்த நிகழ்வை நடத்தி செல்வோம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு நிகழ்வுகள்? உங்களோட மங்கையர் கழக நிகழ்வுகள் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா ஆர்கனைசேஷன் பண்ணி நல்லா எடுத்துருக்குறாங்க. உமனுக்கு இது ஒரு எடுப்புக்காட்டாக அநேக உமன்கள் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உதவியாக பவானி இருக்கிறா. நீங்களும் இதில் இருக்கிறீங்களா? மங்கையர் நான் மங்கையர் கழகத்தில் இருக்கிறேன். நிகழ்வுகளில் பங்கு கொள்றீங்களா? நிகழ்வுகளில் கிறிஸ்மஸ் டைமில் பங்கு கொள்வது கூடுதலான டைம் என்னால் முடிஞ்ச டைம் நான் ஜாயின் பண்ணுறேன். நன்றி. ஓகேம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கதைக்கலாம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களோட மங்கையர் கழகங்களை பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, பார்க்குறீங்க, என்ன கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க? உங்கள் மனதில் இருக்கிற என்ன மனதில் கருத்துக்கள்? மங்கையர் கழகம் நல்ல முன்னேறி கொண்டு போகுது. நல்ல சந்தோஷமாக இருக்குது. இந்த மகளிர் மன்றம் நடத்தி இந்த 3 ஆண்டுகள் வெரி சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் மங்கையர் கழக அங்கத்தவர்களாக இருக்கின்றோம். உண்மையாக அவங்களோட கருத்திலே ஒரு புன்சிரிப்பு தெரியுது. உண்மையாக நாங்கள் என்னதான் வேலைப்பழுக்களுக்கு இருந்தாலும் இப்படியான நிகழ்வுகளை கலந்து கொள்ளும் போது எங்கள் அறியாமல் ஒரு மன அழுத்தங்களில் இருந்து மீண்டும் ஒரு சந்தோஷமான புத்துணர்வுகளை கொடுப்பதால் தான் எங்களோட ஆயுள்களும் நீடிக்கிறது. உண்மையில் உங்களோட முகப்பொலிவிலே எனக்கு தெரிகிறது அந்த காட்சிகள். நீங்கள் நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறீங்களா? கிறிஸ்மஸ் டைமில் நிகழ்வுகள். ஓகே, நன்றி அம்மா. உங்களுக்கு வியாபாரம் களை கட்டுது. எப்படி இருக்கிறீங்க? அவதான் வெற்றி பெறுவா மாதிரி கிடக்கு, பார்ப்போம். இல்லை அவன் அந்த பார்வை சரியா தான் இருக்கு. அந்த எந்த கணிப்பு எப்படி படுவதையா பார்ப்போம். பேருக்கிட்ட போட்டியில் பங்கு பெற்றின சங்கீத கதிரில் தற்போது 4 பேர் உள்ளடக்கப்பட்ட போட்டி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் யார் பெற்றுள்ளார் என்று யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்போது 4 பேரில் இருந்து 3 பேராக மாற்றமடைகிறது சங்கீத கதிரை போட்டி. பார்ப்போம் இதில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று. ஓகே,
சரி, மெதுவாக அமைதியாக இருந்திருக்குங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்களும் ஒரு மங்கையர் கழகத்தில் இருக்கிற நீங்கள் நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறீங்க. எப்படி இருக்குது நீங்கள் இந்த மங்கையர் கழகத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு, இன்னும் ஆக்களை ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு செயல்பாடாக முன்னோட்டமாக இன்றைய 3வது ஆண்டை ஒன்றிணைத்திருக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? டென்ஷன் இல்லாமல் சந்தோஷமாக இருக்குது. வந்து கலந்து கொள்கிறேன். 3 வருஷமாக வரோம். ஓகே, நன்றி. சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இதன் மங்கையர் கழகம் பற்றி அதன் கருத்துக்களும் கூட அக்கா, நீங்களும் இதுகளில் கலந்து கொள்கிறீங்களா? மங்கையர்களில் இன்றைய தான் வந்திருக்கிறீங்கள். ஓகே, நல்ல விஷயம். இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை பார்க்க எப்படி இருக்குது உங்களுக்கு? சந்தோஷமாக இருக்குதானே? நீங்களும் இவன்ற மங்கையர் கழகம் மாதத்தில் ஒரு ஞாயிறு 2 ஞாயிறு வைக்கிறவையாக்கு நான் ஆரம்பிக்க ஒரு 5-6 பேரோடு ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு 3வது வருஷத்தில் இவ்வளோ பேரை ஒன்றிணைத்தது என்பது மிக மிக ஒரு வரவேற்புக்குரிய விஷயம். வந்து கலந்து கொள்ளுங்கோ. எங்களோட மனங்களில் இருக்கிற ஆதங்கங்கள் பல பேரோடு ஒன்று சேர்ந்து கதைக்கும் போது தான் இருக்கிறது. பல மனம் விட்டு பேசினா தான் நோய் விட்டு போகும். நன்றி அம்மா. கருத்துக்கு நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களாம்மா? நான் ஆரம்பத்துலேருந்து வரேன். நடுவில் கொஞ்ச நாள் வரையில்லை. ஆரம்பத்துலேருந்து வாரீங்க. சிதறுண்டு இன்றைக்கு ஒரு தேசம் வந்திருக்கிறோம். இந்த தேசத்தில் வந்து ஊரண்டு வேறு ஊராக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு ஒன்றிணைந்து நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைந்து இன்றைய செயல்படும் போது உண்மையில் எங்களுக்கு ஒரு பெருமையாகவும் இருக்கிறது. வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது இப்படியே தொடர வேணும்ன்றார். கடைசி மட்டும் தொடரும். அதில் எந்த மாற்றம் இல்லை. நாங்கள் என்னதான் கருத்துக்கள் முரண்பாடுகள் தொடர வேணும். நாங்கள் கருத்துக்களாக எடுத்து அதை அன்பாக கொண்டு போனால் நிகழ்வு சிறப்பாக இடம்பெறும். சிறுவர்களுக்கான விளையாட்டு ஒழுங்குகளையும் இந்த மங்கையர் கழக நிர்வாக உறுப்பினர்கள் செயல்படுத்தியிருக்கிறார்கள். விடாத முயற்சி புள்ளா நிரப்பு பிரச்சனை இல்லை இல்லாமல் பாட்டி வேறு சந்தோஷமாக செய்யும். கிட்டந்த தண்ணி முத்துண்டு போச்சு போல. யோசிக்காத வெற்றி உனக்குத்தான், வெற்றி உனக்குத்தான். அங்கே பாராத உண்டி வச்சை ஓடலாம். ஓ என்றாலும் போத்தல் விழுந்து தண்ணி ஊத்துண்டாலும் முதலாம் இடத்தை பெற்றுட்டார் அவர் சிறுவரை. டீச்சர் நானும் உண்டை மட்டும்தான். டீச்சரும் உண்டை மட்டுமா? பார்த்துட்டு போக வேண்டும். பார்த்தா நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. தொடர்ந்து வந்து கலந்து கொண்டு அவர்களுக்கும் ஒத்தாசைகள் வழங்கி உண்மையில் இப்படி நாங்கள் ஒன்று கூடி செயல்படும் போது தான் ஒரு எங்களுக்கான ஒரு துணையும் எங்களுக்கு ஒரு பாரங்களும் குறையும் என்று சொல்லுவேன். அந்த வகையில் உண்மையில் நீங்களும் ஒரு ஆசிரியராக இந்த இடத்துல இருக்கிறீங்க. இந்த மீட்டிங்கில் உண்மையில் வாங்க வந்து கலந்து கொள்ளுங்க இந்த இடங்களில். டீச்சர் இவாவும் ஒரு டீச்சர் தான். எப்படி டீச்சர் நீங்களும் ஒரு மங்கையர் கழகத்தின் உறுப்பினராக இருக்கிறீங்க, ஒன்றிணைச்சு கொண்டிருக்கிறீங்க. வழிகாட்டி அவ அப்படித்தான் இருக்கணும். வழிகாட்டி என்றவா எப்பவும் வந்து எங்களுக்கு அது என்னென்று சொல்கிறது, அது எங்களோட பாதைகளை சரியாக கொண்டு போகிற ஒருவர் என்று சொல்லணும். அந்த வகையில் அவள் அவள் இவ்வளவோ திறமை இருக்குது. நான் பார்த்துருக்கேன். அவள் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களோட கழகத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மங்கையர் கழகம் வந்து திருமதி பவானி டக்ளஸ் அவர்கள நெடுநாள் ஆசையாக உருவாக்கப்பட்டது. அவள் வயசு கூடின அளவில் என்னட்ட ஒரு அறிவுறுத்தல் கேட்டால் நான் நல்ல காரியம் இதை தொடங்க கொண்டேன். அப்போ முதல் நாள் நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து தொடங்கினோம். அப்போ கேட்டால் நாங்கள் ஒரு பேர் வைப்போம் என்று. அப்போ ஓகே, பிரச்சனை இல்லை, பேரை வையுங்கோ. நாங்கள் எல்லா விதமான வயது தரமான ஆக்களும் இருக்கிறபடியாக மங்கையர் கழகம் மண்டே வையுங்கோன்னு பொது பேரை சொன்னேன். அதன்படி அவள் வச்சு நான் அடிக்கடி நான் வராமல் விட்டுறதும் உண்டு. ஆனால் அவள் அதை கொண்டு நடத்தி கூடின அளவு அவள் பங்களிப்பு அதில் செய்திருக்கிறாள். எல்லா விதமான பங்களிப்பும் அவாண்ட தான் திறம்பட நடத்தி இன்றைக்கி கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 30 உறுப்பினர்களை தாண்டிட்டுது கழக உறுப்பினர்கள். அதை விட கணக்கு பேர் புதுசாக வந்திருக்கிறார்கள்.
வேறு வந்தாக்களும் வராதாக்கள் இன்றைக்கு வராமல் இருக்கிறாக்களும் இருக்கணும். இது அவன் முயற்சியில் திறம்பட வளர்ந்து இன்றைக்கு ஒரு கொடியேற்றி நான் நினைக்கிறேன் மில்டங்கிஸில் முதலாவதாக ஒரு தமிழ் பெண்கள் அமைப்பு ஒரு அந்த மங்கள கொடியேற்றி தொடங்கியிருக்கேன். இது நீடூழி வாழுமென்ற எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அவன் முயற்சி இன்னும் திறம்பட நடக்கும், பல இதுகளை காணுவோம் என்று நம்பியிருக்கிறேன். அதோடு நாங்கள் குழந்தைகளையும் அணைத்து அவர்கள் செய்கிறபடியாக அது இன்னும் சிறப்பு. நான் பார்த்தேன் நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாற்ற வாழ்த்துக்களுடன் மேலும் இது வளர்ச்சி அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நன்றி. உங்களுக்கு ஒரு மங்கையர் கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறீங்க. எப்படி இன்றைய நிகழ்வுகளை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறேன். இதில் நானும் ஒரு உறுப்பினர். இது இன்னும் மீண்டும் மீண்டும் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது எல்லாற்ற ஆசையும் நிறைவேறும். கயிறுத்தல் போட்டி இங்கே இடம்பெறுகிறது. ஆண்கள் வெல்லுகிறார்களா அல்லது பெண்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம். விறுவிறுப்பாக போகுது போட்டி, விறுவிறுப்பாக போகுது போட்டி. ஓகே, போட்டி விறுவிறுப்பாக போகுது. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. திருமதி தவபவானி அவர்களை இந்த தருணத்தில் கௌரவிப்பதில் மில்டங்கின்ஸ் மங்கையர் கழகம் பெருமிதம் கொள்கிறது. இதை எண்ணக்கருவை உருவாக்கி இதற்குரிய முழுமையான பங்களிப்பை நித்திரை இல்லாமல் எல்லோருடனும் தேவையான சமயத்தில் சேவையான பெண்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தி ஆரம்பத்திலிருந்து சிகை அலங்காரம், அழகு கலை, தையல் பயிற்சி, யோகா பயிற்சி, உடற்பயிற்சி, ஆங்கில வகுப்பு, புடவை மடிப்பு, நடனம், வில்லுப்பாட்டு, பேச்சு, கவிதை என எமது ஒன்று கூடல் பல வழிகளில் முன்னேற்றம் கண்டு இன்று 3 ஆண்டுகள் நிறைவில் நிற்கின்றோம். இதற்கு உறுதுணையாக நிற்கிறது முதலாவது எமது தலைவி பவானி அவர்களுடன் தொடர்ந்து பயணிக்கும் அனைத்து பெண்களையும் இதில் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, இது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் தொடங்கி மகளிர் தினம், தைப்பொங்கல், காதலர் தினம், வருடப்பிறப்பு, அந்நியர் தினம், சுற்றுலா, அது மட்டுமில்லாமல் இன அழிப்பு நாள் மே 18 வரை எமது மகளிரின் கொண்டாட்டங்கள் அவரின் வளர்ச்சியையும் அவர்கள் அடையும் ஆனந்தத்தையும் எம்மால் கண்டுகளிக்க முடிகிறது. இந்த பயணத்தில் அவனுடைய கடின உழைப்பு, அந்த கடின உழைப்பை கருதி இந்த மில்டங்கின்ஸ் மங்கையர் கழகம் அவை கௌரவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு தலைமைத்துவ பண்பு என்பது நாங்கள் கற்பதிலோ அல்லது ஒரு உமன் ஒர்க்குக்கு போறதிலோ ஒரு ஆர்கனைஸ் ஒரு இவ்வளவு கூட்டத்தை இவ்வளவு பெண்களை ஒருங்குபடுத்துவது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. அதை திறம்படவே திருமதி தவபவானி டாக்லஸ் அவர்கள் தனது கடின உழைப்பாலும் அவரது பெண்கள் சார்ந்த பண்பு எல்லாரும் பேசும்போது அதை கேட்பதும் அதை காதால் வாங்கி அடுத்த கட்ட நிகழ்ச்சிகளை ஒவ்வொருத்தர் சொல்லும் போதும் அதை கேட்டு அதன்படி நடந்து ஓட்டமும் நடைமா சிறப்பாக நடத்தி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்துவா. அதுக்காக இவாவை பொறுத்தளவில் நகைச்சுவையை கொண்டு வரது உண்மையில கட்டித்தரேன், உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம் அக்கா. சரியா கஷ்டம், சரியான ஹார்ட் ஒர்க் தான். உண்மையில டேபிள்கள் தூக்கி அடுக்கி சரியான கஷ்டம் தான், நினைக்கிற மாதிரி இல்லை. உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா அந்த கவலையா இருக்கிறவர்களையும் சிரிக்க பண்றீங்களே, அது எல்லாருக்கும் கிடைக்காது. உண்மையா உங்கள்கிட்ட நான் 2-3 தரம் பார்த்துருக்கேன். அந்த இடைக்கிற அந்த நகைச்சுவையை கொண்டு வந்து கலக்குறீங்களே, அது உண்மையா வரவேற்கக்கூடிய தனியாக இயற்றி நமக்கு பெருமை சேர்த்த வசந்தி என்று இந்த இடத்தில் வாழ்த்துவதில் பெருமை அடைகின்றோம். இந்த கரகோஷம் கொடுத்து என்னை வரவேற்றது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நான் மங்கையர் கழகத்துக்கு மாத்திரமில்லை,
யார் என்ன உதவி கேட்டாலும் சலிக்காமல் செய்து கொடுக்கிறேன் நான். ஆனால் இந்த பவானி பவானிக்கு நான் செய்ததுக்கு முதல் காரணம் அவள் என்ன நித்திரை உள்ள விடுறதில்லை இரவில். அப்போ நான் அவள் கேட்டோடனே யாருன்னு சொல்லிட்டு அப்படியே நித்திரையா போடுவேன். பிறகு என்ன செய்யறது, நாங்கள் வளரத்தானே கேட்டது. எனக்கு உண்மையில மற்ற வேலும் பார்க்க சரியான பெருமையா இருக்குது. சின்ன சேர்ந்து வாரம் எல்லாத்தையும் சரி இதை தன்னை முழு உழைப்பையும் கொடுத்து இந்த மன்றத்தை வெள்ளத்துக்கு கொண்டு முதல் மில்டன் கிங்ஸ்ல நான் நினைக்கிறேன் இங்கிலாந்திலேயே முதல் கொடியேற்றிய ஒரு மங்கையர் கழகம் மில்டன் கிங்ஸை சேர்ந்தது. மிகவும் பெருமைக்குரியவர், மைதானத்திலே எதுக்கு கூப்பிட்டாலும் கோயிலுக்கு போட்டு சிரமத்தை பாராமே நாங்கள் மைதானத்திலே 6 மணிக்கு பிற்பகல் பழகினாங்கள். அவர் தந்த வேலை முடிச்சு கோயிலுக்கு சென்று அந்த சிரமத்தையும் பார்க்காமல் எங்களுக்கு எல்லாம் பழக்கி தந்தவா. அதுக்கு நாங்கள் என்ன உடற்பயிற்சியான விளையாட்டுமாக கிடக்கு. Yeah, you're cheating. Chiriyanti, please. I'll properly. அங்க அவ நிக்கிறாங்க. No, நிக்கணும். கொஞ்சம் வித்தியாசமான விளையாட்டு, உடற்பயிற்சி கொண்ட விளையாட்டு. நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்கு. ஆக்களின் முகங்களில் ஒரு சந்தோஷம் தெரியுது. இடுப்பு, முழங்கால், தலை, பாதம், தலை. 3வது சுற்று இது. இதில் வென்று அடுத்த 4வது சுற்று 5வது சுற்று கடைசியாக 6 வெற்றி பெறுகிறார் என்பதுதான் இந்த விளையாட்டின் விதிமுறை. வீரர்கள் கடைசியாக 4வது சுற்றுக்கு தேர்வாயிருக்கிறார்கள். இவர்களில் யார் வெற்றி பெறுகிறார் என்று பார்ப்போம். கிட்ட போட்டீங்களா? எடுக்க முடியாம போச்சு. ஓகே. உறுப்பினராக இருக்கிறேன். 3 வருஷமாகிறது நான் உறுப்பினராக சேர்ந்து. ஆனால் மீண்டும் இந்த உறுப்பினர் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் உடற்பயிற்சியும் எல்லா இதுலேயும் நல்ல ஹாப்பியாக நாங்கள் இருக்கிறோம். இங்கே வர தொடங்கினதால உண்மையில் அதுதான் சந்தோஷம். வீட்டில் இருந்த பொழுது போகாயில்ன்றீங்க, இங்கே வர தொடங்கினா எனக்கு நிம்மதி. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க. சொல்லுங்க, சொல்ல விரும்புகிறீங்களா? 6 மாதமாக நான் வந்திருக்கிறேன். இங்கே நிறைய புதுமுகங்களை நான் சந்தித்தது மாதிரி எனக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மைத்தான், ஒருத்தர் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. சந்தோஷம். சொல்ல விரும்புகிறீங்களா? இது நான் விசிட்டருங்க. இன்னைக்கு வந்திருக்கிறேன். பவானி வேறு இடத்துல இருந்து வந்து இல்லை இங்கே தான் வந்திருக்கிறேன். பவானி செய்கிறான்னு கேள்விப்பட்டேன். நான் உண்மையாக அவாக்கு நான் இந்த பாராட்டை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சரியான ஹார்ட் ஒர்க் அதோட இதை திறம்பட செய்கிறா. ஸோ அவாக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களால் என்ற முயற்சிகளும் உங்களுக்கு இருந்த அனுபவங்களையும் இவர்களோடு சேர்ந்து கொடுக்க தான் இந்த கழகம் இன்னும் மென்மேலும் வளரும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்புகளையும் இனி வரும் காலங்களில் வழங்குவீங்கன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் நான் எந்த ஒத்துழைப்பு வழங்குவேன். நன்றி. வணக்கம். என்ன செய்கிற? என்ன வியாபாரம் செய்கிறார்? என்ன வியாபாரங்கள் நடக்குதுங்க? யாரும் வந்து வேண்டின பொருட்கள் எவ்வளவு விளைச்சிருப்ப? 100 ரூபா வந்திருக்குமா? வந்திருக்கோம். அப்போ பரவாயில்ல. இருக்கிறீங்களா? இன்றைய தான் வந்திருக்கிறீங்க. எப்படி நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறீங்கன்னு இதை பார்க்கும்போது, இது இப்படி எல்லோரையும் பார்க்கும்போது எப்படி நீங்கள் உங்களோட மன உணர்வுகள்? இல்லை, சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் பார்க்கும்போது. நீ பவானி ஹார்ட் ஒர்க் தெரியும் தானே. பவானி
குடும்பம் வரைக்கும் வந்து பங்கு பெற சொல்லி அழைச்சதால நான் இன்றைக்கு வந்தேன். அதையும் பார்ப்போம். தொடர்ந்து நான் இதில் வந்து கலந்து கொள்ளுங்க. உதாரணத்துக்கு பவானி அக்கா வந்து நீங்கள் எல்லாரும் குறிப்பீங்க, அவாக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்கேக்கதானக்கா இது இன்னும் வளர்ச்சி அடையும் இந்த நிகழ்வும் சரி மங்கையர் கழகத்தின். அவர் நிறைய மெசேஜ்கள் போட்டு வர சொன்னவன் நான் அதை சீரியஸாக எடுக்கல, சும்மா சரி பார்க்கலாம்னு தான் இப்போ வந்தேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இதுதான் எனக்கு முதற்தர நான் இந்த விழாவுக்கு வாரன். ஆனால் கூட்டங்களுக்கு வந்திருக்கிறேன், மங்கையர் கழகத்தின் கூட்டங்களுக்கு வந்திருக்கிறேன், 3 கூட்டங்களுக்கு வந்திருக்கிறேன், இந்த துணைவியாரோட வந்திருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. பவானி மற்ற அவருடன் சேர்ந்து பயணிக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும். பயணிக்கும்படியும் எங்களுக்கான ஆலோசனைகளை தொடர்ந்து தரும்படியும் பணிவன்போடு கேட்டுக்கொள்படுத்திக் கொண்டிருக்கின்ற மங்கையர் கழக உறுப்பினர் ஒருவர். அங்கே ரெடியா பவானியாக்கா? அங்கே ரெடியா? எத்தனை வருடங்கள் 3 வருடத்தை கடந்து இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து வருகிறீங்க. நான் ஒரு 6 மாதம் எப்படி பார்க்கும்போது எப்படி இருந்தது? சந்தோஷமா இருக்கு. நிகழ்வுகளில் நீங்களும் கலந்து கொள்றீங்களா? நானும் கலந்து கொள்கிறேன், பிள்ளைகளும் கலந்து கொள்கிறார். ஓகே, நன்றி அக்கா. நன்றி. இந்த இடத்துக்கு இந்த மங்கையர் கழகத்தின் 3வது ஆண்டு விழாவுக்கு வந்து பெஸ்ட் விளைச்சல்லியில் இருந்து கவுன்சிலர் வருகை தந்திருக்கின்றார். அவரிடமும் சிறு கருத்துக்களை இந்த மங்கையர் கழகம் பற்றி கேட்டறிந்து கொள்வோம். இந்த நிகழ்வுகள் பற்றி சிறு கருத்துக்களை. மிகச் சிறப்பாக பவானி மூலம்தான் எனக்கு தெரியும். பவானி தான் அழைச்சிருந்தவ. நான் 2-3 கூட்டங்களுக்கு வந்தேன். நான் வந்து அவைகளுக்கு செய்து நான் ஒரு குழு ஒன்று வச்சுருக்கிறோம். நாங்களும் பெஸ்ட் பிளச்சிலியில் அதுக்கு வந்து ஆதரவு தந்தவ. அதுக்கும் வந்து ஆதரவு தர்றபடியாக நாங்களும் இங்கே வந்து ஆதரவு கொடுத்தோம். எல்லாருமே தமிழர்களை என்னையை பொறுத்தவரையில் தமிழர்கள் எல்லாருமே முன்னுக்கு வரணும், ஒன்றிணைந்து செய்யணும், அதோட முன்னுக்கு வரணும். எந்த பகுதி என்றாலும் அவைகளுக்கு முன்னுக்கு வர்றதுக்கு நான் என்னால் இயன்றதை எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோத்தை செய்கிறதுக்கு அவருக்கு உறுதுணையாக இருக்கிறேன்னு சொன்னேன். நான் மங்கையர் கழகத்துக்கு வந்து சில பேர் சில உதவிகள் கேட்டு சில செய்து கொடுத்துக்கிறேன். சில இதுகள் செய்ய இல்லாததும் இருக்குது. அப்போ எல்லாமே என்னால் செய்யக்கூடியதுக்கு வழிகாட்டு நெறிமுறை மாதிரி நான் இங்கே இன்னும் போய் பாருங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நன்றி. அந்த இடத்தை வருகிறீங்க. நன்றி. எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த நிகழ்வு இவ்வளோ தூரம் இதான் நான் முதத்தரம் பாரது, அதையும் சொல்லணும். இதைத்தான் முதத்தரம் பாரது. இந்த நிகழ்ச்சிக்கு பார்க்க மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ தமிழ் குடிமக்கள் வந்து நின்று இவ்வளோ தூரம் ஆர்வமாக செய்கிறது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. பார்க்குறதுக்கு மென்மேலும் அவைகள் வளர்கிறதுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறோம். ஓகே, நன்றி. நீங்கள் கழகத்தை உபலத்தில் கொண்டு வந்தது இது என்னால் நான் தொடங்கினது தான். நான் என்னால் மட்டும் இதை கொண்டு வர முடியாது. எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டுகள் எல்லோரும் சேர்ந்தாதால் தான் நான் உபலத்தில் வந்தேன். நாங்கள் வந்து மகிழ்ந்து அந்த டைம் ஃபுல்லாக நாங்கள் என்ஜாய் பண்ணணும். நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஒருத்தர் இல்லையாண்டா நான் இல்லை, இந்த கழகம் இல்லை, அதை தான் நான் சொல்லுவேன். உங்களோட ஒரு கேள்வி, உண்மையில் இந்த மங்கையர் கழகத்தை உருவாக்க வேணும் என்று எப்படி உங்களுக்கு சிந்திக்க வேண்டிய வந்தது? நான் இருந்து வேலை செய்யக்குள்ள எனக்கு மைண்ட் ஒரு இடத்துல யோசிச்சு கொண்டு இருக்கும். அப்போ இப்படி என்ன மாதிரி தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேன். நான் இந்த கூட்டாளிகள் எல்லாருமே நினைச்சு கொண்டு வீட்டை வந்து உடனே நான் ஒரு குரூப் ஒன்று மேக் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெயில் போட்டு நான் இப்போ உங்களுக்கு குரூப் ஒன்று மேக் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நான் அதை எடுத்து டெலீட் பண்ணி விடுவேன். உங்களுக்கு விருப்பம் வந்து அக்செப்ட் பண்ணுங்கொண்டு. அப்போ எல்லோரும் தனக்கு ஓகே நாங்கள் வாரோம்ட்டு எல்லோரும் ஓகே அக்செப்ட் பண்ணினபடியால் நான் இது 2023 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி இது நாங்கள் ஆரம்பிச்சு முதல் கூட்டம் ஆரம்பிச்சு பாப்பில் எல்லாரும் பெரியனமெண்டா ஓகே அந்த நாளை புக் பண்ணிவிட்டு எல்லாரும் இருந்து கலந்து விளையாடி. ஆனால் அந்த ஒரு தடையும் நான் திரும்பி அங்கே கதை கேளாது, நல்லா கதைச்சு கொண்டே இருப்பேன். அந்த போய் திருப்பி கதை கேட்கலாது ஒரு அந்த அப்படி ஒரு தடவை அந்த நல்லா என்ஜாய் பண்ணுவேன். தங்களை அறியாமலே என்ஜாய் பண்ண டைம் போகிறதே தெரியாதவைக்கு இதாவே நாங்கள் வில்லங்க மாதிரி தான் எழுப்பி மேசி எல்லாம் அடுக்கணும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி இன்னும் வரணுமென்றதான் அப்படி எல்லாரும் என்ஜாய் பண்ணணுமென்றதுக்காகத்தான் எனக்கு சரியான சந்தோஷம். எனக்கு இது இவ்வளத்தில் வந்தது எல்லாரும் அவேண்ட ஊக்கத்தால் தான். நான் தனியாக ஒன்றும் செய்யலாது. இந்த ஆண்டு இன்னும் பல ஆண்டுகள் கடந்து தொடர வேணும் என்று சொல்லி இந்த இடத்தை நானும் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. நம்ப மாட்டேன். பட்டு சேரியோட வராங்க. எங்க போறாங்க?
மங்கேர் குலோத்துக்கு அவள் பட்டு சேரியோட ஸ்டைல் சட்டியோட வந்திருக்காங்க பூங்கொடி அப்படித்தானே வருவாங்க தெரியாது தப்புக்கு வரவங்க அதுக்கு சட்டை போடுறதுக்காக நிக்காது வராது ஆனா ஓட்ட பாருங்க இவ்வளவு தக தக தகன்னு விடு ஆபாவ பார்த்து நான் டிக்டாக்லயும் யூடியூப்லயும் போட்டோ எடுத்து போட்டேனோ அப்படியே சும்மா எல்லாம் லைக் கமெண்ட்ஸும் வந்து வாங்க மங்கேர் குலத்துக்கு போய் இவ்வளவு குழுகுழுவா வந்திருக்கினா எனக்கு லைக் தானே முக்கியம். என்ன சீக்கிரம் தெரியுமா? எங்கட மங்கையர் கலகத்துக்கு போனா அங்க போனா எல்லாம் படிவா குளோவா இருக்கும். நானாவே இல்லை, அப்படியே மயங்கிட்டேன், நான் குளோவாயிட்டேன். நானே நானா நானே நானா நீங்க நம்புறீங்களே உண்மையா தான் கூட வந்திருக்காரு. ஒரு நாள் பின்னேரம் போல உதுல உட்கார்ந்து இருந்து கூல காஜி மண்டு மண்ணனு மண்டு நான் கருப்பு சொல்றியோ அவன் இந்த கருப்பியா என்ன குளோவா இருக்கா. இப்ப ஃபவுண்டேஷன் தேவை இல்ல, கன்சீலர் தேவை இல்ல. இங்க பாருங்க என்ன குளோவா எல்லாம் வாங்குவோம் மங்கையர் கலகத்துக்கு. நோ டென்ஷன், நோ பிபி. எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறீங்க வீட்டுல. ஹாஸ்டல் சபைக்காண்டி இல்லாம அழகா தெரியுங்க, டான்ஸ் பண்ணுவீங்க, தைக்கிறீங்க. இத்துடன் வலையொலி பதிவுகளை நிறைவு செய்து கொண்டும் மீண்டும் இன்னும் ஒரு வலையொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது வலையொலி பதிவுகளை பகிர்ந்து பெல் பட்டனை அமர்த்தி இதற்கான ஆதரவின் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலையொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.